மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் சுகத்தின் வள்ளலான குழந்தைகள். மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாக இருக்கின்றீர்கள். இதனால் சுகத்தின் கணக்கை அதிகப்படுத்த வேண்டும். வெறுமனே இதை செக் செய்யக்கூடாது. அதாவது, நான் இன்று முழு நாளும் எவருக்கேனும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று. ஆனால் நாம் இதை செக் செய்ய வேண்டும். அதாவது, எத்தனை பேருக்கு நாம் சுகத்தை வழங்கியுள்ளோம். அதற்காக யார் வேண்டுமானாலும் நம் தொடர்பில் வரட்டும். அவர்களுக்கு நாம் மாஸ்டர் சுகத்தின் வள்ளல். நம் மூலம் அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் சுகத்தின் அனுபவம், அதாவது உணர்வு ஏற்பட வேண்டும். இதைத்தான் சொல்லப்படுகிறது தெய்வீக தன்மை மற்றும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட தன்மை. ஒவ்வொரு சமயத்திலும் நினைவில் வைக்க வேண்டும். அதாவது, நாம் இந்த ஜென்மத்தில்தான் 21 ஜென்மங்களின் கணக்கை சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஓம் சாந்தி.